வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வழக்கம் போல நீங்க உங்களுடைய ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம் மாஸ்டர். ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். எஸ்மா. பிரம்மரசி பிதாமகர் பத்ரஜிக்கும் சுவர்ணமாலா பத்ரஜிக்கும் குழுவை வழிநடத்தும் சந்திரகலா மாஸ்டர் மற்றும் மாஸ்டர்களுக்கும் திரைக்கு முன்பும் திரைக்கு பின்பும் சேவை செய்யும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்று மகளிர் தினம். அனைத்து மகளிர்களுக்கும் நல் வாழ்த்துக்கள். என் பெயர் ஆர் ராஜாமணி, ஜோலையார்பேட்டை. நான் சுமார் 1.5 வருடமாக தியானம் செய்து வருகிறேன். தியானத்தின் அனுபவம்: நான் சுகர், பிபி, பிசி, ஆஸ்மா இவைகளுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தேன். தற்போது மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுப்பதில்லை. நோயிலிருந்து விடுதலை ஆகியுள்ளேன். சுமார் 15 வருடமாக கண் கண்ணாடி போட்டிருந்தேன். தியானத்திற்கு வந்த பிறகு கண் கண்ணாடியும் எடுத்துட்டோம் மாஸ்டர். இன்று நமக்கெல்லாம் ஆனாபானா சதி தியானத்தை பத்ரஜி மூலமாக வழங்கிய தர்மசீலர் என்ற புத்தகத்திலிருந்து சுவாத்தியாயம் கொடுக்கிறேன் மாஸ்டர். இதன் ஆசிரியர் புலவர் கதிரவன் அவர்கள். புத்தர் அவருடைய பிறப்பு முதல் இளமை பருவம், திருமணம் மற்றும் துறவு வாழ்க்கை பற்றியும், புத்தர் ஞானம் அடைந்தது பற்றியும், புத்தர் ஞானம் அடைந்த பிறகு மக்களுடைய துன்பங்களுக்கும் நோய்களுக்கும் ஏற்பட காரணம் பற்றியும், இந்த மனித பிறவியின் நோக்கம் பற்றியும் மிக அழகாக கொடுத்துள்ளார். அவருக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது புத்தரை பற்றி பார்ப்போம். வட இந்தியாவில் கோசல நாடு, அதன் தலைநகரம் கபிலவஸ்து. இந்த கோசல நாட்டிற்கு சுத்தோத்தர் என்பவர் மன்னராக ஆட்சி புரிந்து வந்தார். இவருடைய முதல் மனைவி பெயர் ராணி மகா மாயா தேவி. இரண்டாவது மனைவி பெயர் பிரஜாபதி கௌதமி என்பதாகும். அந்த நாட்டில் ஆசாடா என்ற திருவிழா நடைபெற்றது. அதில் மாயாதேவி கலந்து கொண்டும் நல்ல உணவு வகைகளை உண்டும் இரவு படுக்க சென்று தூங்கிக் கொண்டிருந்த போது விடியற் காலையில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் இந்திரனால் அனுப்பப்பட்ட திக்பாலர்கள் 4 வந்து மாயாதேவியை கட்டிலுடன் தூக்கி சென்று இமயமலைக்கு சென்றும் அங்குள்ள மானோசிலை என்னும் பாறையின் மரத்தடியில் வைத்து விட்டு இவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டார்கள். பின்னர் தேவர்களின் மனைவிமார்கள் வந்து மாயாதேவியை அருகில் உள்ள ஏரியில் குளிப்பாட்டியும் நறுமண வாஸ்துகளை, அழகான துணிகளை உடுத்தியும் நறுமண வாஸ்துகளை உடுத்தியும் ஓய்வெடுக்க ஒரு பங்களாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவர் ஒரு கனவு காண்கிறார். படுத்திருந்த போது நல்ல அழகான வெள்ளை யானை கன்று வெள்ளை தாமரை பூவை ஏந்தி வந்து மாயாதேவியை படுத்திருந்த கட்டிலை 3 முறை சுற்றி வந்து மாயாதேவியின் வயிற்றுக்குள் நுழைந்தது. அதன் பிறகு விழிப்பு வந்தது. இந்த கனவு பற்றி தன்னுடைய கணவர் மன்னரிடம் சொல்றாரு. மன்னர் என்ன பண்றாரு? சபையில இருந்த புரோகிதர்களை வரவழைத்து இந்த கனவின் விளக்கம் பற்றி கேட்கிறார்கள். பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? இந்த கனவுல வந்துட்டு தன்னுடைய மனைவிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தை நல்ல வளர்ந்து சிறந்த ஒரு மன்னராக ஆட்சி செய்வார். இல்லற வாழ்க்கையில் சிறந்து விளங்கி மன்னராக ஆட்சி புரிவார். அப்படி இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லை என்றால் துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டு புத்த ஞானத்தை அடைவார் என்று
புரோகிதர்கள் கூறுகிறார்கள். மன்னருக்கு தனக்கு பிறகு தன்னுடைய மகன் அரசாட்சியை செய்ய வேண்டும் என்று பேராவலாக இருந்தார். அதே போல மாயாதேவியார் கருவுற்று 10 மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். குழந்தை பிறந்த பிறகு அவையில் உள்ள அசித என்னும் புரோகிதரை அழைத்து குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டபோது புரோகிதர் குழந்தையின் பிறந்த தேதி, நட்சத்திரம், அங்க அடையாளங்களை ஆராய்ந்து சித்தார்த்தர் என்று பெயர் சூட்டலாம் என்றும், தன்னுடைய மகன் அரசனாக முடிசூட்ட மாட்டார் என்றும், துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டு புத்தராக போகிறார் என்றும் அசித முனிவர் கூறினார். அதே போல 5வது நாளில் குழந்தைக்கு சித்தார்த்தர் என்று பெயர் வைத்து மகிழ்ந்தார்கள். மன்னர் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் மக்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்கி மகிழ்ந்தார். குழந்தை பிறந்த 7வது நாளில் தன்னுடைய தாயார் மாயாதேவி இறந்தார். சித்தார்த்தர் என்பது புத்தர். பின்னால் புத்தர் ஞானம் பெற்ற பிறகு புத்தர் ஆகிறார். அதுவரையும் அவருடைய இளமை பருவத்துல சித்தார்த்தர், அவருடைய தந்தையார் பெயர் தான் சுத்தோத்தர், தாயார் பேர் மாயாதேவி. மாயாதேவி குழந்தை பிறந்த 7வது நாள்ல இறந்துடுறாரு. அதன் பிறகு தன்னுடைய சித்தி கௌதமி அந்த குழந்தையை நல்ல சிறப்பாக வளர்க்கிறார். சித்தியினுடைய பெயர் பிரஜாபதி கௌதமி ஆகும். மன்னர் சித்தார்த்தன் எந்த நிலையிலும் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் வாழ வேண்டும், அவருடைய மனதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று வளர்த்து வந்தார். தன்னுடைய மகன் துறவு வாழ்க்கை பற்றி தெரியக்கூடாது என்றும் மாளிகை வளாகத்திலேயே கல்வி சாலையை அமைத்து 500 மாணவர்களுடன் தன் மகனும் கல்வி பயின்று வந்தார். மகன் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்த்தால் துறவு வாழ்க்கை வராது என்று எண்ணி வளர்த்து வந்தார். இருந்தாலும் ஒரு நாள் தேர்ப்பாகன் சன்னன் என்பவரை அழைத்து கொண்டு தன் தேரில் அமர்ந்து கொண்டு தேரோட்டியான சன்னன் நந்தவனத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் ஒருவர் நோய் வாய்ப்பட்டு இரும்பிக் கொண்டும் தள்ளாடி வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சித்தார்த்தர், இவர் ஏன் இப்படி வருகிறார், இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் என்று தேரோட்டியை கேட்கிறார். அப்படி தேரோட்டியை கேட்கும் போது தேரோட்டி மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டால் இந்த மாதிரிதான் ஏற்படும் என்று விளக்கி கூறினார். இதே போல திருப்பியும் நந்தவனத்திற்கு போக விருப்பம் என்றதால் வீட்டுக்கு வந்துடுறார். அடுத்த நாளும் இதே மாதிரி நந்தவனத்துக்கு போலான்ட்டு தேரோட்டியை அழைத்து கொண்டு போகிறார். வழியில் ஒரு முதியவர் கூனி கொண்டும் தள்ளாடி நடந்து வருகிறார். அவரை பார்த்து, ஏன் இந்த முதியவர் இப்படி இவர் இப்படி கூனின்னு தள்ளாடி நடந்து வர்றாருன்னு கேட்கிறார். அதற்கு தேரோட்டி, எல்லாருக்கும் வயதாயிடுச்சுன்னா அப்படிதான், தன்னுடைய உடம்பு கூணும் தள்ளாடி நடப்பாங்கன்ட்டு சொல்றாரு. இதையும் கேட்டுக்கிறாரு. இப்படி எல்லாம் மனுஷனுக்கு இருக்குதா, எல்லா மனுஷனுக்கும் எனக்கும் உனக்குமே எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குமான்ட்டு கேட்டே வராரு. அடுத்த நாள் அதே மாதிரி போகும்போது ஒரு பாடியை வச்சுட்டு சுத்தி உறவினர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த சித்தார்த்தர், ஏன்னு இவர் கீழே படுத்துனுக்கிறவரை சுத்தி இத்தனை பேர் உக்காந்து நின்று அழுதுனுக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. அவருடைய உயிர் போயிடுச்சு, அதனால அவருடைய உறவினர்கள் அழுந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்றார். ஓ, இறப்பு என்று இருக்குது ஒன்றா என்று அப்போதான் அந்த உலக நடப்புகளே அந்த சித்தார்த்தர் ஒவ்வொரு நாளா தெரிஞ்சுக்கிறார். சோ இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இதுக்கு என்னதான் இருக்கு, எல்லாருமே இப்படியே நோய்வாய்ப்பட்டும் துன்பங்கள் துன்பங்கள்ல நவஞ்சி மனிதன் வாழ்க்கை இப்படிதானான்ட்டு அதுல இருந்து விடுதலை பெறுறதுக்கு தான் என்னன்றது அதே சிந்தனையில இருக்கிறார். இப்படி இருக்கிற போது
இத வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அந்த தேர் ஓட்டி கிட்ட மன்னர் கேட்டுக்கிறார். தன்னுடைய மகன் வந்து வெளியில போனானே என்னென்ன சூழ்நிலையில என்னென்ன எல்லாம் கேட்டான்ட்டு. இப்படி எல்லாம் அந்த தேர் ஓட்டி தன்னுடைய மன்னர்கிட்ட சொல்லும் போது தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை துறவு வாழ்க்கை போகக்கூடாது என்று எண்ணினார். அதனால வந்துட்டு திருமணம் செஞ்சு வைத்தாவது அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் துறவு வாழ்க்கை செல்ல மாட்டான் என்று எண்ணி அவையில இருந்த அமைச்சர்களை அழைத்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு மன்னர்கள் திருமணம் ஏற்பாடு செய்யலாம், அதற்கு முன்பாக நாட்டில் உள்ள வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகளை அழைத்து சித்தார்த்தர் கையில் வெகுமதியை பொன் பொருளையும் கொடுத்தால் அதில் யாரை சித்தார்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் என்று பார்த்து கொள்ளலாம் என்றும் அதே மாதிரி ஏற்பாடு செய்து சித்தார்த்தர் விழா மேடையில் பொன்னும் பொருளும் கொடுத்து வருகிறார். அப்படி வந்துட்டு இருக்கிற போது அந்த பொருள்களை வாங்கின போன அனைத்து பெண்களும் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கினதே ஒரு பெரிய புண்ணியன்ட்டு நினைச்சிட்டு போறாங்க. கடைசியா வந்துட்டு யசோதரை என்ற ஒரு பெண் வந்துட்டு தன்னுடன் தோழிகளை அழைத்து புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார். வந்து நிக்கிற போது சித்தார்த்தரை பார்க்கிறார். அனைத்து பொருள்களையும் கொடுத்து விட்டேனே, இந்த நேரத்துல வந்து நீங்க வந்திருக்கிறீங்களே, பொருள் எதுவும் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையன்றாங்க. ஏன் இவ்வளவு லேட்டா காலதாமதமா வரீங்கன்னு கேட்கிற போதுதான் நான் வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. சரி பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் என்ன பரவாயில்லன்ட்டு சொல்லிட்டு கையில இருந்த மோதிரத்தை வந்து கழட்டி கொடுக்குறாரு. கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுக்குற போது எனக்கு மோதிரம் எல்லாம் வேண்டாம் ஆனு யசோதரை சொல்றாங்க. உடனே வந்துட்டு கழுத்துல இருந்த வைர நெக்லஸை கழட்டி யசோதரையிடம் கொடுக்குற போது அந்த யசோதரை வந்துட்டு அந்த வைர நெக்லஸை கழட்டாதீங்க, உங்களுடைய கழுத்துக்கு அது மிக அழகாக இருக்கிறது என்று சிரித்து கொண்டே போய் சென்று விடுகிறார். சித்தார்த்தர் அவர் செல்வதையே பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே இதெல்லாம் மன்னர்கள் வாட்ச் பண்றாங்க. இதையெல்லாம் வந்து அமைச்சர்கள் வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தன்னுடைய மகன் வந்துட்டு யசோதரை என்ற ஒரு பெண்ணை வந்துட்டு விருப்பப்படுறார் என்று சொல்றதும் மன்னர் உடனே வந்துட்டு சரி அவருடைய பெற்றோரை அணுகி தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டு அதே மாதிரி திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். திருமணம் நடைபெற்று இல்லற வாழ்க்கையில் சித்தார்த்தரும் யசோதரையும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். சுத்தோசர் ஒரு கனவு காண்கிறார். மக்கள் நிறைய அளவில் கூடி பெரிய தேர் கொடியை தூக்கி செல்வது போன்ற கனவு. சித்தார்த்தர் துறவு வாழ்க்கை செல்வதாகும். 10 யானைகள் தேரை வெள்ளை நிற குதிரைகளை இழுத்து செல்வது போல் காண்கிறார். புத்த ஞானம் அடைவார் என்பதாகும். இந்த மாதிரி வந்துட்டு சுத்தோத்தர் அவருடைய சித்தார்த்தரனுடைய தந்தை ஒரு கனவு காண்கிறார். அதுல வந்துட்டு தன்னுடைய மகன் புத்த ஞானம் அடைகிறார் என்று இது பண்றார். அவருக்கு இன்னமும் பெரிய மன கஷ்டம் ஆயிடுது. அதே போல யசோதரை ஒன்று கருவுற்று 10 மாதங்களில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். சித்தார்த்தர் குழந்தை பிறந்த செய்தியை தெரிவித்த போது சித்தார்த்தர் தன் மகனை பார்த்தால் துறவரம் செல்ல முடியாது என்று எண்ணியும் இரவோடு இரவாக தேர்ப்பாகன் சன்னனை அழைத்து கொண்டு துறவரம் சென்றார். யாராவது அந்த மாதிரி போகுமான்னு பாருங்க. தன்னுடைய மகன் வந்து பிறந்திருக்கிறான்னு சொல்றாங்க, கல்யாணம் ஆகியும் 1 வருஷம் தான் ஆகுது, இருந்தாலும் வந்து அந்த துறவு வாழ்க்கை தான் நான் போவேன், தன்னுடைய ஆன்மாவின் நோக்கம் என்னவோ அதை செய்யணும்ன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட அவர் வெளியில போறாரு. இந்த மாதிரி 30 யோசனை தூரம் கடந்துச்சு வந்ததும் பின்னர் சித்தார்த்தர் தேர்வோட்டியை அழைத்து தான் துறவு கொள்ள முடிவு செய்து விட்டேன், என்னுடைய அணிகலனில் குதிரையையும் நீ கொண்டு சென்று மன்னரிடம் ஒப்புவித்து விடு என்று கூறுகிறார்.
அந்த தேர் ஓட்டி வந்துட்டு பயங்கரமா கண்ணீர் வடிக்கிறார். அதே மாதிரி அந்த குதிரை வந்துட்டு இவரை விட்டு பிரியாம பயங்கரமா சத்தம் போட்டுட்டு கீழே விழுந்து இறந்துருது. எப்படியெல்லாம் சோதனைகள் வருதுன்னு பாருங்க. சன்னன் மன்னரிடம் சென்று நடந்த விவரத்தை கூறினார். மன்னர் அரசர்களை அழைத்து சன்னனுடன் சென்று என் மகன் சித்தார்த்தரை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அமைச்சர்கள் சித்தார்த்தரை சந்தித்து தன் தந்தையின் விவரத்தையும் தன் மனைவியின் விவரத்தையும் கூறினர். சித்தார்த்தர், என் தந்தை என் மீது பேரன்பு கொண்டார் என்பது எனக்கு தெரியும். என் இளம் வயது மனைவி மகன் நிலைமையும் உணர்கிறேன். நான் இவ்விதம் துறவு பூண்டு வந்து இருப்பது மக்களின் நலமான வாழ்க்கையை என்னையும் மக்களின் மனசாந்தி அடையும் வழிகளை கண்டுபிடிக்கவும் நான் புத்த ஞானம் அடைந்தே தீருவேன் என்று கூறி அமைச்சர்களை அனுப்பி வைத்தார். தவ வாழ்க்கையில் ஈடுபடுதல். மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்களை நல்லவை என்றும் தீயவை என்றும் இரண்டு விதமாக பார்த்தால் நமது உள்ளத்தில் எழும் நல்ல எண்ணங்களே நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும். மனதுக்கு அமைதி ஏற்படாத போது உடலுக்கு அமைதி ஏற்படாது. அதனால் துன்பங்களை போக்கி தியானத்தில் அமர்ந்து மன சாந்தியை உண்டாக்கினார். சித்தார்த்தர் கனவு. வைகாசி மாதம் 14ஆம் நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது சித்தார்த்தர் 5 விதமான கனவுகளை கண்டார். முதலாவது கனவு, நமது இந்திய நாடு ஒரு பாயை போலவும் இமயமலை தலையானையை போலவும் பாயில் படுத்தும் வலது கை மேற்காகவும் இடது கை கிழக்காகவும் கால்கள் தெற்கிலும் இருப்பதாக கனவு கண்டார். கனவின் விவரம் புத்த பதவி அடைவது நிச்சயம் என்பதாகும். இரண்டாவது கனவு, நாவிலிருந்து சிவந்த நிறமுள்ள கம்பு செடி ஒன்று மிக உயரமாக, அதாவது வானம் வரையில் வளர்ந்து நிற்பது போலவும், இதன் பலன் அஷ்டாங்க மார்க்கத்தை தாமே கண்டறிந்து மக்களிடம் போதிக்கப் போகிறார் என்பதாகும். மூன்றாவது கனவு, 4 திசைகளினின்றும் 4 விதமான பறவைகள் பறந்து வந்து காலடியில் விழுந்து வணங்குவதாகும். இதன் பொருள் பிராமணர், சூத்திரியர், வைசியர், சூத்திரர் 4 பிரிவு மக்களும் சித்தார்த்தரிடம் உபதேசம் பெற்று துறவு கொள்வார் என்பதாகும். அடுத்த கனவு, மலக்குவியலின் மீது நடந்து சென்றது போலவும் கொஞ்சமும் மலம் ஒட்டாதது போலவும் கனவு. இதன் விவரம் உணவு உடை தட்டுப்பாடு இன்றி கிடைத்தாலும் அதன் மீது பற்று இருக்காது என்பதாகும். இவ்வாறு கனவு கண்ட சித்தார்த்தர் அடுத்த நாள் ஆஜாபாலன் என்னும் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தார். அப்போது நந்தபாலா பால் பாயாசம் ஆலமரத்திற்கு படைத்து புத்தருக்கு தந்தார். சித்தார்த்தர் பாத்திரத்தை ஆற்றின் நீரில் எரிந்தால் பாத்திரம் நீர் வருவதற்கு எதிர் திசையில் சென்றால் நான் புத்த ஞானம் கிடைக்கும் என்றும் எறிந்தார். அதே போல் எதிர் திசையில் சென்று சிறிது தூரம் சுழன்று நீரில் மூழ்கியது. சித்தார்த்தர் புத்த ஞானம் கிடைக்கும் என்று எண்ணினார். அதன் பிறகு கயாவில் போதி மரம், அதாவது அரச மரத்தடியில் அமர்ந்து எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய உடம்பில் உள்ள தோல், சதை, ரத்தம், நரம்பு, எலும்பு இவை எல்லாம் உலர்ந்தாலும் புத்த ஞானம் அடையாமல் எழ மாட்டேன் என மன உறுதியுடன் அமர்ந்தார். அதற்கு முன்னாடி புத்தர் வந்துட்டு துறவரம் பூண்டு சுமார் 7 வருடமா இங்கேயும் அங்கேயும் சென்று எந்த மணிக்கணக்குல இந்த உலகத்திலே யாரும் வந்துட்டு அவ்வளவு தவம் இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு தவம் இருந்தும் அந்த புத்த ஞானம் இடையாதனால அவர் அதன் பிறகு ஒரு மன உறுதி எடுக்கிறார். அந்த உறுதி எடுத்த இடம் தான் வந்துட்டு புத்த கயா.
அங்க வந்து போதி மரம், அரச மரத்து அடியில உக்காந்துட்டு தான் சொல்றாரு, என்னுடைய உடம்பில் உள்ள தோல், சதை, ரத்தம், நரம்பு, எலும்பு இவை எல்லாம் உலர்ந்தாலும் புத்த ஞானம் அடையாமல் எழமாட்டேன் என மன உறுதியுடன் அமர்ந்து தியானம் செய்தார். அதாவது கிமு 538 வைகாசி மாதம் 6வது நாள் புதன்கிழமை. இப்படி நைட்ல உக்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது ஃபர்ஸ்ட் ஜாமம், 2வது ஜாமம் சொல்றாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு முதல் ஜாமத்துல வந்துட்டு அருள் வாக்கு கிடைத்தது, அருள் கிடைத்தது. 2வது ஆனந்த உணர்வு ஏற்பட்டது. 3வது பேரானந்த உணர்வு கிடைத்தது. 4வது பழமை எல்லாம் மறந்தும் இன்ப துன்பங்களை விலக்கி விழிப்பு உணர்வோடு 4வது தியானத்தையும் அடைந்தார். மெய்யறிவு என்னும் சூரியன் அவர் உள்ளத்தில் உதயமாயிற்று. பேரறிவு திறன் ஏற்பட்டது. கோடிக்கணக்கான கிரகங்களுடன் பொன்மயமான ஒரு மெய்யறிவு சூரியன் தோன்றவும் அவர் முகத்தில் புத்தொழிவு வீசியது. இரவு மறைந்து பொழுது புலவருவதற்கு முன்னரே புத்த ஞானம் அடைந்தார். போதி ஞானம் பெற்ற பின்னர் யார் ஒருவர் பாவங்களை போக்கியும் மன அழுக்கற்று மன தூய்மை அடைந்தாரோ, யார் தன்னடக்கம் உள்ளாரோ, யார் வேதத்தை போற்றியவராய் ஞானத்தை பெற்றிருக்கிறாரோ அவர்தான் பிராமணர். உபகர் என்னும் ஒரு துறவியர் வந்துட்டு புத்த பெருமானை பார்த்து, முனிவரே நீங்கள் யாரிடர்கள் என்று சித்தார்த்தரை பார்த்து கேட்கிறார். அதற்கு புத்தர், நான் யாரிடமும் சீடராகவில்லை, என்னுடைய அகங்காரத்தை நானே அழித்துக் கொண்டேன். என் உடல் புனிதமாக உள்ளது, நான் நிர்வாண முக்தியை பெற்றுள்ளேன், அதனால் என் தோற்றம் சாந்தி நிறைந்ததாக உள்ளது, என் கண்கள் பிரகாசமாக உள்ளது. புத்த ஞானம் பெற்றதை அறிந்த முனிவர்கள் அதிகம் பேர் புத்தரை நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர். அதனால் புத்தர் சீடர்களுக்கு போதனை வழங்கி, நீங்கள் பல இடங்களுக்கு சென்று ஆங்காங்கே முனிவர்களுக்கு போதனைகளை வழங்க வேண்டும் என்று கூறினார். துறவு கொள்ள விரும்புபவர்கள் திரிசானம் 3 முறை கூற வேண்டும். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கமம் சரணம் கச்சாமி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 3 முறை கூறணும்ட்டு சொல்லிடுறாரு. ஆன்மாவின் இலக்கணம் புத்த பெருமான் சீடர்களுக்கு போதித்தவை. இந்த உடல் ஆன்மாவற்றது. இந்த உடலே ஆன்மாவாக இருந்தால் நோய்களுக்கு உட்படாது. உணர்வு கூட ஆன்மாவற்றது தான். ஆன்மாவாக இருந்தால் பிணிக்கு உட்படாது. மனிதனை கெடுக்கக்கூடியவை கோபம், குடி, மூட நம்பிக்கை, துவேஷம், ஏமாற்று வேலைகள், பொறாமை, தற்புகழ்ச்சி, பிறரை பழிந்துரைத்தல், இருமாப்பு மற்றும் தீய சக்திகள், தீய சிந்தனைகள், இவைகள் தான் மனிதனை கெடுப்பவை. இதிலிருந்து விடுபட வேண்டும். மன்னர் சுத்தத்துறை புத்தரை அழைத்து வர தூது அனுப்பினார். மன்னர் தன் மகன் புத்த ஞானம் அடைந்ததை அறிந்ததால் அமைச்சரை அழைத்து வர பரிவாரங்களுடன் அனுப்பி வைத்தார். இந்த மாதிரி வந்துட்டு 9 அமைச்சர்களை அனுப்புறாரு. தனித்தனியா போய் பரிவாரங்களுடன் எப்படியாவது என்னுடைய மகனை வந்து கூட்டிட்டு வாங்கன்ட்டு போறவங்க ஒவ்வொரு ஆளா வந்துட்டு அவங்களுமே துறவரமா போயிடுறாங்க. யாரும் திரும்பி வந்துட்டு மன்னர்கிட்ட நான் அமைச்சராவது ஏதாவது புத்தரை பார்த்துதான் இவங்களும் துறவு வாழ்க்கையில போயிடுறாங்க. இதே மாதிரி 9 பேரை அனுப்புறாரு. 9 பேரும் வந்துட்டு துறவு வாழ்க்கை போயிடுறாங்க. கடைசியா வந்துட்டு உதாயினி என்பவரை புத்தரை அழைத்து வர அனுப்பி வைக்கிறார் மன்னர். அதே மாதிரி உதாயினி வந்துட்டு புத்தரிடம் சென்று கபிலவஸ்து புத்தரை பார்த்த சாலைகளிலும் சோலைகளிலும் உள்ள மரங்களில் எல்லாம் நன்றாக பூத்து ஒளிமயமாக திகழ்கிறது. நீங்கள் கபில வஸ்துக்கு வர வேண்டும் என்று அழைக்க புத்தரும் ஒப்புக்கொண்டார்.
கபிலவஸ்து விழா கோலம் பண்றது. அதே மாதிரி வந்து புத்தர் வந்து அங்கு கூடியிருந்த கபிலவஸ்துக்கு வந்துட்டு புத்த பெருமான் சித்தார்த்தர் வந்துட்டு அங்க கூடியிருந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வித்தையை காட்டணுன்றதுக்காக வந்துட்டு என்ன பண்றாரு, வானத்தில் உயர்ந்து நிற்கிறார். அப்படியே வந்துட்டு வானத்துக்கும் கீழுக்கும் வந்துட்டு உயர்ந்து நிற்கிறார். விண்ணிலேயே நடக்கிறார், தரையில நடக்கல, விண்ணிலேயே நடந்த மக்களுக்கு காட்டுறார். தன்னுடைய உடம்ப வந்துட்டு 3 பாகங்களா வந்துட்டு பிரிச்சுட்டு திருப்பி ஒன்று சேர்க்கிறார். இதையெல்லாம் பார்த்த கபிலவஸ்து மக்கள், அடா எப்பா இப்படி ஒரு ஞானத்தை பெற்று இருக்கிறாருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இத பார்த்த அமைச்சர்களும் மன்னரும் வந்துட்டு, ஆஹா தன்னுடைய மகன் இப்படியெல்லாம் ஒரு ஆனந்தமான நிலையை ஒரு புத்த ஞானத்தை அடைஞ்சிருக்கிறான்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா படுறாங்க. அப்படி பட்டுட்டு இருக்கிற போது இருந்தாலும் வந்துட்டு தன்னுடைய கணவர் வந்திருக்கிறாருன்னு அந்த யசோதை வந்துட்டு தன்னுடைய கணவரை பார்க்க வரவில்லை. அதனால இதை தெரிஞ்சதை என்ன பண்றாரு சித்தார்த்தர், தன்னுடைய புத்தர் தன்னுடைய மனைவியரை பார்க்க அவர் இருக்கிற இடத்துக்கே போய் பார்க்கிறார். போய் பார்த்தா இவர் எப்ப துறவரம் சென்றாரோ அன்னைக்கே வந்துட்டு தன்னுடைய மனைவி யசோதரை வந்துட்டு காவி உடை அணைத்து துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு வாழ்ந்து வர்றார். இப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கிறது. அதை வந்துட்டு அவருடைய கணவர் வந்து பாக்குறாரு. ஏற்கனவே வந்துட்டு இந்த முன்பிறவிலையும் வந்துட்டு புத்தர் வந்துட்டு அந்த யசோதரையவே வந்துட்டு தன்னுடைய மனைவியா இருந்திருக்கிறாங்கன்றது முன்பிறவியினுடைய இதை வந்து பாக்குறாரு. அப்பயும் வந்து இதே மாதிரிதான் என்னோட மனைவியா இருந்து இதே மாதிரிதான் வாழ்ந்தாங்கன்ட்டு எடுத்து சொல்றாரு. அதே மாதிரி இந்த யசோதருடைய வாழ்க்கை வரலாறு வந்துட்டு தனி ஒரு புத்தகமாவே கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம குரூப்லயும் வந்திருக்கு, அதை முடிஞ்ச பாருங்க. அதன் பின் தன் மகன் ராகுலனை அழைத்து வந்துட்டு யசோதரை வந்துட்டு தன்னுடைய தந்தையார் வந்திருக்காரு, அவருடைய உழைப்பை பாருங்கன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய 7 வயது மகன் அப்பதான் வந்துட்டு தந்தையாரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. போயிட்டு நான் வந்துட்டு புத்தர்கிட்ட போய் நின்றுட்டு நான் இந்த நாட்டினுடைய இளவரசன் வந்திருக்கிறேன்னு சொல்றார். உடனே வா மகனேன்ட்டு அழைக்கிறாரு. பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும்ன்றாரு. எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நகுலன் வந்து கேட்கிறாரு, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்குதான் ஏற்கனவே உனக்கு வந்துட்டு இந்த புது மாளிகை ஈளிகை இருந்த எல்லாருமே வந்து இந்த நாடே உனக்கு தானே சொந்தம், அப்படி இருக்கிற போது எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க தான் கொடுக்கணும்னு கேட்கிற போதுதான் அந்த புத்த பெருமான் வந்துட்டு பேரானந்தன்றத வந்து கொடுக்குறாரு. பேரானந்தத்தை கொடுத்தா நீயே வந்துட்டு இந்த துறவு வாழ்க்கை வான்ட்டு உடனே அவரும் வந்துட்டு அதுக்கு ஒப்புக்கொண்டு அவரும் வந்து துறவு வாழ்க்கை போயிடுறாரு. அப்படி துறவு வாழ்க்கை போகும்போது இவரு கூட வந்துட்டு இந்த சின்ன வயசுல இருந்த புத்தர் கூட சின்னவரா குழந்தையா இருந்த போது இவர் கூட வாழ்ந்த இருந்தாங்களா நண்பர்கள், அவங்க எல்லாருமே வந்து துறவு வாழ்க்கை போயிடுறாங்க. அதே மாதிரி அவருடைய பெரியப்பா சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்துட்டு துறவு வாழ்க்கை வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆகுதுங்க. சுத்தோத்தர் மரணம். மன்னர் சுத்தோத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் செய்தி கேட்டு மன்னரை காண புத்தர் வந்தார். தன்னுடைய தந்தையர் படுத்திருந்ததை தன் அருகில் உட்கார்ந்து தந்தையின் தலையை தன் கால் மீது வைத்து அவருக்கு ஏற்பட்டிருந்த தலைவலியை நீக்கினார். சீடர்கள் கால்களையும் கைகளிலும் ஏற்பட்ட வலிகளை நீக்கினார்கள். அதன் பிறகு புத்தர் வந்துட்டு தன்னுடைய இவர் வந்துட்டு 7வது நாள்ல வந்துட்டு தன்னுடைய உயிர் பெறையுன்ட்டு புத்தர் வந்துட்டு தன்னுடைய அப்பா வந்துட்டு 7வது நாள்ல இறந்துருவாருன்ட்டு சொல்றாரு. இதை கேட்ட சித்தோத்தர் மகிழ்ச்சியாக உலக பற்றி எதுவும் இன்றி சாந்தி நிறைந்த மனதுடன் இருந்தார். புத்த பெருமான் கூறிய வார்த்தை ஆறுதலாக இருந்தது. அதே போல வந்துட்டு 7வது நாள் தன் உயிர் பிரிந்தது. இப்படி இருக்கிற போது சித்தார்த்தரை குழந்தையில தன்னுடைய வளர்த்தாங்கள சுத்தி பிரஜா கௌதமி அவங்க வந்துட்டு
எல்லாம் வந்துட்டு ஆண்கள் தான் வந்துட்டு துறவற வாழ்க்கை போறாங்க. ஆனா பெண்களும் வந்துட்டு துறவற வாழ்க்கை போகணும்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கிற போது புத்தர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். அதாவது இளமை பருவத்துல வந்து இந்த துறவிகளோட வந்துட்டு கலந்துட்டா வந்துட்டு அந்த துறவரத்துக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியில வந்துருவாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு சரி கடைசியா வந்து சில நிபந்தனைகளோடு பெண்கள் வந்துட்டு துறவரம் வேணும்னா இந்த சில நிபந்தனைகளோடு வரலான்ட்டு ஒரு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றார். பயணம் மீண்டும் தொடருதல். வைசாலியை விட்டு புறப்பட்ட புத்தர் ஆனந்தருடன் பண்டகாமாவை அடைந்தார். சாந்தன் வீட்டில் உணவு கொண்டு அதுதான் கடைசி உணவு. புத்தர் ஆற்றில் நீராடி ஆனந்தனுடன் நீராடி மரத்தடியில் ஓய்வு எடுத்து இருந்த போது மல்லர் ஒருவன் புத்தரை வணங்க பொன்னடை போர்த்தினார். மேனி திடீர் என்று புத்தொளி வீசியது. சிறிது நேரத்தில் ஒளி மங்கிவிட்டது. இது ஏனாக்க அதாவது தன்னுடைய புத்தர் வந்துட்டு இறக்குறாரு, அவருடைய ஆயுட்காலம் முடியுதுன்றத உணர்த்ததுக்காக வந்துட்டு அந்த சிறிது நேரத்துல திடீர்னு வந்து மேனி வந்து திடீரென்று புத்தொளி வீசுது. அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே மங்கி விடுகிறது. இதனுடைய அர்த்தம் வந்துட்டு அவர் கொஞ்ச நாள்ல போறாருன்றது. அதனால வந்துட்டு புத்தர் வந்துட்டு சீடர்களின் சந்தேகங்களுக்கு பதில் அளித்தார். புத்த பெருமான் நீங்கள் உங்கள் அனைவருடைய நன்மைக்காகவும் இந்த உலக மக்களின் நன்மைக்காகவும் இடைவிடாமல் பாடுபட வேண்டும் என்று கூறினார். சீடர்களுக்கு கூறுறார். இதுதான் புத்தரின் கடைசி வார்த்தை. புத்தர் தியானத்தில் ஆழ்ந்தார். 48வது வருடம் வைகாசி மாதம் பௌர்ணமி நன்னாளில் பேரின்ப நிலையை அடைந்தார். அதாவது உயிர் பிரிந்தது. உயிர் பிரிந்த போது உலகத்தில் பல அதிசயங்கள் நிகழ்ந்தன. பூமி பேரதிர்ச்சி ஏற்பட்டது. மின்னல் தோன்றியது. வானமும் கண்ணீர் மழை பொழிய ஆரம்பித்தது. மஸ்டர் புத்த பிரமனின் வாழ்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்னவென்றால், புத்தரின் தந்தையார் ஒரு அரசர். தந்தைக்கு பிறகு மகன் அரசர் என்றும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று புத்தர் நினைத்து இருந்தால் நன் ஆன்மா எதற்காக இந்த பிறப்பு எடுத்து வந்தது என்ற பாதை தெரியாமல், உதாரணம் காலையில வந்துட்டு தியான மலர்ல லாவண்யா மாஸ்டர் ஒரு கதை சொன்னார். நான் உறவினர் திருமணத்திற்கு சென்னை சென்று பட்டுப்புடவை மற்றும் துணிமணிகளை எடுத்து வர உறவினர்களுடன் சென்றேன். ஆனால் சென்னை சென்றதும் அங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் பார்க்க சென்றதும் கோல்டன் பீச் ஆகிய இடங்களில் சென்று சுற்றி பார்த்துவிட்டு ஊருக்கு வந்துடுறேன். ஆனால் சென்னை சென்றது பட்டுப்புடவை துணிகள் எடுக்க சென்றது. அதை செய்யாமல் திரும்பி வந்தார். அது போல ஆன்ம நோக்கம், நாம் எதற்காக இந்த மனித பிறவி எடுத்து வந்தோம் என்று தெரியாமல் தடம் புரண்டது மாதிரி ஆகும். ஆனால் புத்தர் தன்னுடைய ஆன்ம நோக்கம் எதற்காக பிறப்பெடுத்ததோ அதை நிறைவேற்றினார். தந்தையின் விருப்பம் தனக்கு பிறகு தன்னுடைய மகன் மன்னராக வேண்டும் என்று விருப்பத்தை கடந்தும் தன்னுடைய ஆன்ம நோக்கம் எது என்பதை புரிந்து துறவு வாழ்க்கை ஏற்று சுமார் 7 வருடம் கடும் தவங்கள் புரிந்தும் புத்த ஞானம் அடைய முடியவில்லை. எங்கேயோ தவறு நடக்கிறது என்று தனக்குத்தானே உணர்ந்தும் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடன் இருப்பவை மூச்சுக்காற்று மட்டுமே. அதையே தியானத்தில் கவனிக்க வேண்டும். நான் புத்த ஞானம் அடையாமல் இந்த இடத்தை விட்டு இழந்திருக்க மாட்டேன் என்ற விடாமுயற்சியும் மற்றும் தன்னம்பிக்கையுடன் இருந்ததால் தான் ஒரே இரவில் 4 ஜாமத்தில் 4 நிலையை அடைந்து புத்த ஞானம் என்ற பேரானந்த நிலையை அடைந்தார். அதன் மூலம் மக்களின் துன்பங்களை களையவும், நோயிலிருந்து விடுதலை பெறவும், முதுமையிலிருந்து வெளிவருவது என்பன போன்ற நிகழ்வுகளை கண்டுபிடித்து அதிலிருந்து மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் தன்னுடைய ஆன்ம நோக்கம் நிறைவேற்றினார் என்பதை தெரிந்து கொண்டோம் மாஸ்டர். நாமும் தியானத்தில் 1 மணி நேரம் 3 மணி நேரம் தியானம் செய்வோம். ஆனால் தியானத்தின் போது 20 நிமிடம் ஆகும் போது தாடையில் சொறிவது,
காதுகளை சொறிவது போன்ற செய்தால், உதாரணம் வழுக்கு மரம் ஏறுபவர் முக்கால் மரம் ஏறும்போது வழுக்கி விழுந்து விடுவார். அவர் மீண்டும் கீழிருந்து தான் வழுக்கு மரம் ஏற வேண்டும். அது போல நாம் தியானம் செய்யும் போது ஆழ்நிலை செல்லும் வரை உடல் அசையாமல் தியானம் செய்ய வேண்டும். இது போல் நம்முடைய ஒவ்வொரு தவறுகளையும் திருத்திக் கொண்டும் புத்தரை போல் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் ஒவ்வொரு தியான மாஸ்டரும் ஆன்ம ஞானத்தை பெறலாம் என்று இதிலிருந்து தெரிந்து கொண்டோம் மாஸ்டர். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் புரியுதுங்களா மாஸ்டர்? எப்படி இருந்தது மாஸ்டர்? வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் சொன்னீங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய இப்போ நீங்க இந்த வீடியோவை வந்து திரும்ப இன்னொரு வாட்டி கேளுங்க. உங்களுக்கே வந்து நம்ம இன்னும் எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சார். நான் இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. அண்ட் நான் இன்னும் 9 ஆகல, 9 மணி ஆகலன்னு நினைச்சிட்டேன். வந்து பார்த்தா 9:15 ஆயிடுச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ முரளி சார், தேங்க்யூ. நீங்க எல்லாருமே வந்து இது பண்ணி கரெக்டா நேரத்துக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். வணக்கம்மா. நானும் வேணி மேடம் 2 பேருமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு, வேணி மேடம் எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கதான் வந்துட்டு சாரோட வீடியோ கொஞ்சம் சரியா இல்லாம இருந்தது, அந்த வீடியோ கரெக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம பாட்டுக்கு சைலண்ட் மெடிடேஷன் ஆரம்பிச்சிடலான்னு மேடம் சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன், நான் உங்களுக்காக வெயிட் பண்றோமா அப்படின்ட்டு. ஸோ நீங்க இல்லைனாலும் நீங்க வந்து குரூப் லிங்க் ஓப்பன்ல வச்சிருந்தோம்னா நாங்கெல்லாம் வந்தாச்சு, நம்ம பாட்டுக்கு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு நாங்க டிசைட் பண்ணி சைலண்ட் மெடிடேஷன் ஆரம்பிச்சு சுவாத்தியாகி அந்த டைமுக்கு 9:10 ஆரம்பிச்சுட்டார் சாரு. சார் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரடியா நமக்கு கொடுத்தாலும் கூட அந்த எந்த ஒரு பயமும் இல்லாம ஒரு இது இல்லாம நல்லா நீட்டா சொன்னாரு. அதுக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர், இந்த புக் வந்து 220 பக்கம் 220 பேஜஸ் பக்கமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதை சுருக்கி அந்த ஒரு 1/2 hour பேசுறதுக்குள்ள நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்படி பேசலாமான்னாரு. தாராளமா பேசலாம், 15 to 20 minutes மினிமம் பேசணும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் கூட போதும். நீங்க அதை தாண்டி மிச்ச நேரம் இருந்ததுன்னா நீங்க மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். சார் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 9:10 ஆரம்பிச்சாரு, 9:50 ஆக போகுது. 1/2 hour மேலேயே பேசிட்டாரு. சாருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர். வேற யாராவது, வேணி மேடம் நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களாமா? இல்ல இல்ல மேடம், எனக்கு வந்து நான் ஆன் த வே ஜர்னில தான் இருக்கேன். நானு 8 மணிக்கு போன் எடுத்து பார்த்தேன், இன்னைக்கு 9 மணிக்கு இல்ல அப்படின்னு வந்து இன்னொரு வாட்டி போன் எடுக்கிறதுக்குள்ள 9:15 ஆயிடுச்சு. தேங்க்யூ. அது நான் சொல்லாமலே நீங்க செஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி ப்ரோக்ராம் வந்து நிக்க கூடாது, கரெக்டா? எஸ். ஓகே ஓகே. மத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு சார் கொடுத்த செஷனை பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்களை, கருத்துக்களை தெரிவிங்க மாஸ்டர்ஸ். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் கூட யார் பேச போறீங்களோ இப்பவே வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இப்பயே சொல்லிடுங்க. புக்கு வேணாலும் நாங்க சஜஸ்ட் பண்றோம், நீங்க பேசணும்னு சொல்லுங்க, சஜஸ்ட் பண்றோம். இன்னும் 1 வீக்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
ஸோ ராஜாமணி சார் இவ்ளோ பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இவ்ளோ நேரம் பேசுனீங்க. ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ தேங்க்யூ. மாஸ்டர் இதுக்கெல்லாம் உங்களுடைய இந்த இந்த அதெல்லாம் அளவுக்கு ஒண்ணுமே தியானத்துக்கு இல்ல வர சார், வச்சது ஒண்ணுமே இல்ல. உங்க எஃபர்ட் தான். நீங்க பேசுறது, நீங்க செய்யறது, ஆனா உங்க எஃபர்ட் தான். என்னது ஒண்ணுமே இதுக்கு இல்ல. இடையில வந்துட்டு நம்ம முரளி சார் வந்துட்டு அடிக்கடி அவருடைய என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து அவர் வந்து ஒரு வழிகாட்டியா இருக்காருங்க மாஸ்டர். அதே ம், மாதிரி ம், நேற்றுக்கு 2 மணிக்கு தான் சொன்னாரு. உடனே இந்த புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கிறேன் மாஸ்டர். ம். சோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? நாமளா படிச்சா எப்படி இருக்கு, நம்ம பேசும்போது எப்படி நமக்கு புரியுது அப்படின்றது. புரியுதுங்க மாஸ்டர். இன்னும் ஆழமா அந்த விஷயம் வந்து நமக்கு சேருது இல்லையா? ஆமாங்க மாஸ்டர். அதுக்குதான் எல்லாருமே சுவாத்தியாயம் சொல்லணும். நம்ம படிக்கும் போது ஒரு 40% 50% தான் புரியும். ஆனா நம்ம 4 பேருக்கு சொல்லும் போது அது 100% அந்த ஞானம் வந்து நமக்கு சேருது. அதுக்குதான் சுவாத்தியாயம். எஸ் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பேசலாம். ராஜாமணி சார், ரொம்ப சூப்பரா இருந்தது சார். உங்க நடையில கிளாஸ் எடுத்தது நன்றி ரொம்ப மாஸ்டர். அழகா இருந்தது சார். கேக்குறதுக்கு நல்லா இருந்தது. தெரிஞ்ச கதையேனாலும் அந்த இது புதுசா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதனால இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. சூப்பரா இருந்தது சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். ஜோசி பாஸ்கர் சார் பேசுங்கம்மா. வணக்கம் மாஸ்டர்ஸ். வணக்கம். முதல்ல சொல்ல விரும்புறது என்னன்னா, ராஜாமணி சார் கிட்ட அப்புறமா வரேன். ஆக்சுவலி ஒரு நல்ல லீடருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த லீடர்ஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருந்தப்போ மொத்தம் என்னைய சேர்த்து 4 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு அதிசயமா என்ன சந்திரகலா மாஸ்டர் காணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆனா மறந்துட்டேன். அவங்க வரட்டும், அவங்க பாத்துக்கலாம், ஏதாவது செஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு 2 மினிட்ஸ் நெட் கனெக்ஷன் ப்ராப்ளத்துல வெளியில போயிருந்தேன். அதுக்கப்புறமா அதான் ராஜாமணி சார் மறுபடியும் அப்பதான் அந்த வீடியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜாமணி சார் ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எது பார்த்து படிச்சுட்டு இருக்காரு, நிறைய கம்ப்ரஸ் பண்றாரு அப்படின்னு. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இல்லை உங்களுடைய இன்னைக்கு நீங்க நடத்துற செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான சுவாத்தியாயம் வந்து நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். மேபி இன்னொரு தடவை நடத்திட்டீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ இன்னும் ஈஸியா வந்துடும். அருமையா நான் மறுபடியும் உங்களுடைய கிளாஸஸ் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ உங்களுடைய மாஸ்டர். உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருந்தது. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷம் இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு. ஆக்சுவலி வேற ஒரு செஷன் இருந்தது, அதை அட்டன் பண்ணாம சரி இன்னைக்கு எனக்கு என்னவோ தோணுச்சு உள்ளுணர்வு இந்த செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அதை அட்டன் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. சார் நிறைய செஷன்ஸ் நீங்களும் எடுங்க. அதுக்காக மற்றவங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால சொல்றேன். சந்திரகலா மேடம், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு தெய்வம் வந்து மேடம். அதனால எல்லா விமென்ஸ்க்கும் ஸ்வீட்டஸ்ட் விமென்ஸ் உங்க வீட்டுல எங்கெங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லா விமென்ஸ்க்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. உமன் அப்படின்றது நம்ம இந்த பௌதிகமா எடுத்துக்கும் போது பெண் சக்தின்னு சொல்றோம். ஆனா இங்க சக்தி அப்படின்னும் போது ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே சக்தி தான். ஆன்ம நிலையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஆண் பெண் கிடையாது. ஒரு சக்தியை தான் நம்ம வந்து ஒரு பெண்ணா வந்து நம்ம வந்து இது பண்றோம். சோ அதனால இந்த சக்தி இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது உமன்ஸ் டே. இப்போ ஒவ்வொரு ஆண்குள்ளயும் அந்த சக்தி இல்லாம இல்ல, அந்த சக்தி தான் எல்லாரையும் இயங்க வைக்குது. ஸோ இப்போ இந்த உமன்ஸ் டே அப்படின்னும் போது அந்த சக்தி மெயினா அந்த சக்திக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி அது. அண்ட் நம்ம வந்து வெளி உலகத்துல வெளிநாட்டுகள்ல எடுத்துக்கும் போது அவங்க பௌத்திகமா தான் விமென்ஸ் அப்படின்றது அவங்க கொடுக்குறாங்க. பட் ஆனா நமக்கு ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது பத்ரிஜி சொல்றது அதுதான், எல்லாமே வந்து சக்தி. அந்த சக்தி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. விமென்ஹுட் அப்படின்றது ஒரு ஒன்லி விமெனுக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது, ஒரு ஆணுக்கும் அந்த விமென்ஹுட் இருக்கு. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிறாங்கன்னா அங்க அந்த அந்த தாய்மை அவங்களுக்கும் வருது. ஒரு வீட்டை பாத்துக்கிறாங்க, ஒரு ஒய்ஃபை பாத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளேயும் அந்த பெண் சக்தி இருக்கு. ஸோ அந்த பெண் சக்திக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பத்ரிஜி. அண்ட் வந்து இன்னும் என்ன சொல்லுவாரு, இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழைய காலத்துல
ஃபர்ஸ்ட் பெண்களை வந்து கடவுளா வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களை அடக்கிறது அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே சமம் அப்படின்றது இப்ப வந்து வந்திருக்கு. சோ இது எல்லாமே வந்து எல்லாரும் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லாருக்குள்ளயும் அந்த விமென்ஹுட் இருக்கு, அந்த விமென்ஹுட்க்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தெய்வ மேடம் பேசுங்கம்மா. நடராஜன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. தெய்வ மேடம் நீங்க பேசுங்கம்மா, பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். நான் கொஞ்சம் இடையில தான் வந்தேன். நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சொன்னது. ரொம்ப நன்றி. அது அப்படியே அழகா கொண்டு போனீங்க புத்தரோட இது. எங்க எங்க விடுறதுங்கிற இல்லாம எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க நீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, என்ன சொல்றது தெரியல. நல்லா இருந்தது, உங்க நடையுமே நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மாஸ்டர். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிக்கிறேன் மாஸ்டர்ஸ்க்குலாம். அப்புறம் மென்ஸ்க்கு என்னன்னா, உங்க வீட்டில் உள்ள பெண் சக்திகளுக்கும் உங்களுக்குள்ள உள்ள பெண் சக்திக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வாழ்த்துக்கள். நடராஜன் சார் பேசுங்கம்மா. வணக்கம் மாஸ்டர், வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம ராஜாமணி அவர்கள் வந்து என்னுடைய நண்பர், அந்த காவல்துறையை சேர்ந்தவர். அந்த தகவல் முதல்ல தெரிஞ்சுட்டு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லல. ஏன்னா அந்த காவல்துறையில் வந்து இந்த அமைதி, இந்த இதெல்லாம் ஆன்மீகம் வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எப்படியோ இவரும் வந்தார், என்னையும் இதில் உள்ள சேர்த்துட்டாரு. அது அவருக்கு ஒரு நன்றி. ரொம்ப சிறப்பாக எடுத்தாரு. இவ்வளோ இதுவாக எடுக்கிறாருன்ட்டு எனக்கு ஆச்சரியம் தான். ஒரு 225 பக்கம் அந்த இதுவை இவ்வளோ சுருக்கி இந்த ஒரு அரை மணி நேரத்தில் இவ்வளோ இதுவாக எடுத்திருக்காருனாக்கா அது ஒரு சாமர்த்தியம் தான். நம்ம புத்தருடைய வரலாறு ஓரளவுக்கு தான் தெரியும், ஆனால் இவ்வளோ டீப்பாக இவ்வளோ நல்லா சிறப்பாக அதை எடுத்து தொகுத்து பேசின நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் ஒரு நிகழ்ச்சியிலேருந்து வந்துட்டு இருந்தேன், அப்படியே அதை கேட்டுட்டு சரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு இது கிடைக்கணும், வந்து பேசணும், நானும் ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்ட்டு தான் கேட்டுக்கிறேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்த நண்பருக்கு நன்றி மாஸ்டர். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நிதி சார், நிதி பாலா பேசுங்கம்மா. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். முரளி மாஸ்டருக்கு வணக்கம் மாஸ்டர். ராஜாமணி மாஸ்டருக்கு வணக்கம் மாஸ்டர். சந்திரகலா மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் ரொம்ப அருமையாச்சுங்க மாஸ்டர். இப்போ உங்களை மாதிரி சீனியர் மாஸ்டருக்கு தான் மாஸ்டர் எங்களை மாதிரி ஒரு அனுபவம் இல்லாதவங்களுக்கு உங்களோட இது ரொம்ப தேவைப்படுதுங்க மாஸ்டர். அதனால ரொம்ப சந்தோஷங்க மாஸ்டர். இன்னும் ஃபர்தரா வந்து அந்த மாதிரி கிளாஸ் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் வந்து நம்ம தியானத்திலேருந்து அதிகமான ஈடுபாடு வரணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேங்க மாஸ்டர். இன்னைக்கு மதுரையில் கூட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேங்க மாஸ்டர். இப்போ வாணியம்பாடியிலேருந்து நம்ம மாஸ்டர் ஜி வந்தாங்க. இன்னைக்கும் எங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துல இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க மாஸ்டர். போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் அந்த நம்ம பிரமிடு 2x2 கேட்டிருந்தேங்க மாஸ்டர். அங்கே நம்ம கிளாஸ்லையும் கேட்டேன், சுப்லட்சுமி மாஸ்டர்ட்டையும் கேட்டேன். அவங்ககிட்ட அவங்க 2 சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இங்கே நம்ம வீட்டில் ஒரு 3 மாஸ்டர். மொத்தம் இப்போ 5 வந்து கன்ஃபார்ம் மாஸ்டர். நான் நாளைக்கு அந்த ஒரு மாஸ்டர் மட்டும் கொஞ்சம் நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட்ட. அதை அவங்ககிட்ட கேட்டுட்டு நாளைக்கு நான் சந்திரகலா மாஸ்டர்கிட்ட நான் அட்ரஸ் போட்டுறேன் மாஸ்டர். அமௌண்ட் பே பண்ணிடுறேன் மாஸ்டர், ஜிபே பண்ணிடுறேன் மாஸ்டர். நான் வாங்கிக்கிறேன் மாஸ்டர். இல்லைங்க, நான் வந்து அமௌண்ட் இப்போ எனக்கு இல்ல, நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க யார்கிட்ட கேட்டீங்களோ. எனக்கு வந்து பார்சல் பில் வந்தும் போது நான் பில் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு அப்போ அமௌண்ட் கேட்கறேன். நல்லது மாஸ்டர், நல்லது மாஸ்டர். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் காலையில எத்தனை வேணும்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மாஸ்டர். ஓகே, அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர். நிதி மாஸ்டர், உங்களுடைய சேவை தொடரட்டும். நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இதே போல எல்லா மாஸ்டர்ஸும் அவங்கவுங்க ஊர்ல இந்த மாதிரி பெர்மிட்ஸை யூஸ் பண்ணணும். ஹேங்கிங் பெர்மிட்ஸ் வீட்டுல வச்சு அந்த எனர்ஜி எடுத்துக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வை எல்லா மாஸ்டர்ஸும் ஏற்படுத்தணும்.
இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் முயற்சி எடுத்து மீதி இருக்கிற எல்லா மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல பணம் அனுப்புறது, எப்படி மேடத்தை கான்டாக்ட் பண்றது அதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துல நம்ம பங்கெடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதுக்கு உண்டான கர்ம பலன் நமக்கு வந்து சேரும். ஓகேவா மாஸ்டர்? சந்திரக்கலாமா, நீங்க ஏதாவது சொல்ல வர்றீங்கம்மா? இல்ல, இப்போ இன்னும் யாரும் ஹேண்ட் ரைஸ்ல இருக்கீங்களே? அவரு இல்லம்மா, அவரு ஹேண்ட் லோ பண்ணாம இருக்காருமா இவரு. சாரி, ஜோசி சாரு. ஓகேம்மா. இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு சின்ன நேரடி நிகழ்வு, டைரக்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்ததுமா. ஒரே நிமிஷமா, எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு பாக்குறேன். ஒரே நிமிஷமா. ஓகே சார். மாஸ்டர் தெரியுதா மாஸ்டர்? சந்திரக்கலாமா, தெரிஞ்சுங்களாமா? தெரிஞ்சது மாஸ்டர். அதுக்கு மேல நான் பேச அது போட முடியல, எனக்கு போட தெரியல. சந்திரக்கலாமா, உங்களுக்கு நீங்க பாத்தீங்களாமா அந்த போட்டோ, 2 போட்டோ? நான் போன்ல இருக்கேன், ஒரு நிமிஷம் லேப்டாப் ஆன் பண்றேன். சரி. கனெக்ட் ஆயிடுச்சுங்களாமா? அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க, நான் வந்திருக்கேன். எஸ் சார், கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேம்மா, நான் ஸ்கிரீன் ஷாட்ல 2 போட்டோ அனுப்பிச்சு பாத்தீங்களாமா? ஸ்கிரீன் ஷேர்ல நான் எதுல போய் பார்க்கணும்? இல்ல அது ஆன்லைன்ல ஒரு மறுபடியும் ஒரு தடவை பண்றேம்மா. ஒரே நிமிஷமா. ஓகே ஓகே. ஆமா, இடிஞ்சு விழுந்திருக்கு. எஸ்மா. இது ஒரு போட்டோ, அப்ப இது ஒரு போட்டோமா. ஒரே நிமிஷமா, அது ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. உங்க வீட்ல ஆச்சா சார்? எஸ்மா. ஆனா எதுவும் ஆகல உங்களுக்கு? எஸ்மா. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்காக வந்து இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னுமே வந்து
இந்த மெடிடேஷனுடைய எனர்ஜி ஃபுல்லா எடுத்துக்கல அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பாதிப்பு எனக்குள்ள இருக்கு. 100% நான் தெளிவாயிட்டேன்னு சொல்ல முடியல. இப்போ காலையில ஒரு 6:45 7 o'clock இருக்கும். நான் பாத்ரூம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேம்மா. வெளியே வந்துட்டு அந்த காலில் ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்துல நான் வந்து மேட்ல தொடச்சிட்டு துண்டு பக்கத்துல வச்சுட்டு போயிருந்தேன். அந்த துண்டு எடுத்து என் கண்ணுல தான் வச்சிருக்கேன். நான் அந்த பாத்ரூம் கதவை சாத்தி 30 to 40 seconds தான் ஆயிருக்கும். இந்த அந்த இன்னொரு 40-30 செகண்ட் நான் உள்ள இருந்திருந்ததுனால எனக்கு வந்து இந்த மேல இருந்து அந்த கட்டடம் இடிஞ்சு என்னோட தலைமையில இருந்து ஒரு பெரிய ஒரு நல்லாவே காயங்கள் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து நான் பண்ற இந்த மெடிடேஷன் தான் என்னை டைமுக்கு வெளியே வர வச்சு என்னை காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேணி மேடம் கிட்ட மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணி இருந்தேன். சரி, நம்ம இன்னைக்கு குரூப்ல வரும்போது உங்ககிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்மா. அதாவது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெடிடேஷனுக்குள்ள வந்தோம்னா நம்ம நோய்கள் போகுது. அடுத்தது வந்து நம்ம முகம் பொலிவடையுது. அப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு நிதானம், அந்த பயமெல்லாம் போய் நிதானம்ங்கிற அந்த ஒரு ஃபீலிங், அந்த உணர்ச்சி வந்துடுது. அந்த படபடப்பு இல்லாம எல்லா சூழ்நிலைகளையுமே கொஞ்சம் நம்ம நிதானமா செயல்படுறோம். அப்புறம் வந்து சர்வீஸ் மைண்ட், அதாவது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து இந்த ஆன்மீகத்துல அவங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து நம்ம வந்து நமக்கு என்ன கிடைச்சதோ அது மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சு, நான் மட்டும் இல்லை, நம்ம குரூப்ல நம்ம மெடிடேஷன் செய்யற எல்லா குரூப்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் அதான் செய்யறாங்க. ஈவன் ஒரு புக் கேட்டாலும் கூட உடனே ஷேர் பண்றாங்க. ஏதோ ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், நீங்க ஒரு 2 minutes தர முடியுமானா தாராளமா சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்க டைம் நமக்கு கொடுக்குறாங்க. அல்லவே அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா திருப்பி நான் இந்த டைம் நான் கூப்பிடுறேன், நீங்க அந்த டைம்ல சொல்லுங்கன்னு சொல்லி வாலண்டியரா அவங்களே கூப்பிட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். இந்த யார் இந்த மெடிடேஷன் பண்றாங்களோ அவங்கதான் இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இருக்காங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன். நான் கிட்டத்தட்ட 2 years ஆக போகுது. நான் 2 yearsக்கு எங்கூட சேர்ந்து டிராவல் பண்ண அந்த மாஸ்டர்ஸோட ஃபேஸ் அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கண்டிப்பா பொழிவு. அதாவது அந்த பவுடர் மேக்கப் எதுவும் பண்ணாம உண்மையாவே அவங்க முகம் வந்து ரொம்ப பொலிவா இருக்கு. கண்கள்ல வந்து ஒரு ஒளி வந்திருக்குது. ராஜாமணி சார் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சம்திங் ஒரு நார்மலா தான் இருந்தார். பட் இப்ப அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டாரு. அவருடைய பேச்சுல ஒரு நிதானம், அன்பு, என்ன பேசினாலும் அன்பா பேசுறாரு. எல்லா சூழ்நிலையிலையும் பொறுமையா நடந்துக்கிறாரு. இப்போ போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஆயுஸ்வேட் பிரமிட் போனப்போ நம்ம மறுபடியும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி சந்திச்சதை விட இப்ப அவருடைய நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு. ஸோ இந்த மெடிடேஷன் நமக்கு வந்து ஆன்ம ஞானத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சமத்தையும் நமக்கே அது ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. நான் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். அது என்னன்னா அந்த உற்சாகம் எனக்கு தாங்க முடியல, அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேம்மா. எஸ் சார், எஸ் சார். ஆக்சுவலி அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம கூட வந்து எப்பவுமே ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. எப்போ நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம சேவையில இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாத்துறது தான் அவங்க வேலை. அவங்க தான் உங்களை வந்து காப்பாத்திருக்காங்க. ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் உங்க கூட துணை இருக்காங்க. அந்த துணை அவங்க இருக்காங்க, அந்த பிரசன்ஸ் தான் அதுக்கு சாட்சி. அந்த 30 seconds அப்படின்றது அது ஒரு டைமே கிடையாது. 30 seconds கேப் வந்து நீங்க வெளியே வந்து அது கரெக்டா விழுந்திருக்கு அப்படின்னா அங்க நீங்க உள்ள இருக்கிற வரைக்கும் அது விழாம அவங்க தாங்கி இருக்காங்க. நீங்க வெளியே வந்ததும் அவங்க வந்து விட்டுட்டாங்க. அப்ப ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு டெடிகேஷனா இருக்கணும், இன்னும் நம்ம எவ்வளவு பண்ணணும், இன்னும் நம்ம சேவை எவ்வளவு செய்யணும் அப்படின்றத நம்ம மைண்ட்ல இருக்கணும். எஸ் மேம், எஸ் மேம். இப்ப பாத்தீங்கன்னா கிமாச்சா மேடம் இருக்காங்கல்லம்மா, கிமாச்சா மேடம் இதே மாதிரி அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு குரூப்ல ஒரு செஷன்ல அவங்க ஷேர் பண்ணாங்கம்மா. அவங்க அம்மா வந்து மெடிடேட்டர், இவங்க பொண்ணு மெடிடேட்டர். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மெடிடேஷனுக்குள்ள வராம இருந்தாங்க. அவங்க அம்மாவுடைய ஒரு தியான அனுபவத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன விபத்து ஆகிற மாதிரியும் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி அவங்க வந்து அனுபவத்துல பாக்குறாங்க. ஸோ இமீடியட்டா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது கிமாஜாவுடைய அப்பா கிட்ட, நீங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு சில ஆபத்துகள் வர்ற மாதிரி தெரியுது, மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஆபத்துகள் உங்களை விட்டு நீங்கி போயிருன்னு சொல்றாங்க.
சார் அதே மாதிரி அதுக்கப்புறம் அவர் மெதுவா ஸ்டார்ட் பண்ணி எங்க போனாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் எங்க புறப்பட்டு போனாலும் வந்து சேர்ந்துட்டாலும் 5 to 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் அவர் புறப்பட்டு போயிருக்காரு. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது சென்னையில தான் ஒரு பாலத்துல ஒரு ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருந்த போது ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்றாரு. அப்புறம் இவங்களுக்கு அங்க இருக்கிறவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அட்மிட் பண்ணிருக்குது வாங்குங்கிறாங்க. ஸோ அங்க போய் எல்லாம் பார்த்தா அவருக்கு சில மருத்துவ சிகிச்சை எல்லாம் நடந்து அவர் எல்லாம் ரெடி ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த சமயத்துல அவங்க போய் அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போய் கேட்கறாங்க அந்த ஏரியால இருக்கிற மக்கள் கிட்ட. கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க ஆமா நான் அந்த விபத்தை பார்த்தேன், ஆனா இந்த பாலத்துல இந்த இடத்துல விபத்து அடிக்கடி நடக்குது, ஆனா இந்த விபத்து நடந்தவங்க கண்டிப்பா உயிர் பிழைச்சதாவே கிடையாது, ஆனா இவர் உயிர் பிழைச்சிருக்காருன்னா அவருக்கு ஏதோ தெய்வ சக்தி இருக்குது, தெய்வம் தான் அவங்களை காப்பாத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இவர் மெடிடேஷன் பண்ணிட்டு போனதுனாலதான் அப்படின்னு சொல்லி ஹிமாச்சல மேடம் ரொம்ப ஒரு உருக்கமா அந்த மெடிடேஷனோட பவர் என்னங்கிறத அந்த செஷன்ல ரொம்ப அருமையா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த காலையில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது பண்ண உடனே எனக்கு ஹிமாச்சல மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதான் ஞாபகம் வந்தது. சோ எதுக்காக நான் ஆச்சரிய சாங்கத்தியம், குரு சாங்கத்தியம், இதுகெல்லாம் சஜன சாங்கத்தியம் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல இருந்து நான் தெரிஞ்சேன். அந்த மாஸ்டருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். ஸோ எல்லா மாஸ்டர்ஸுமே குரு சாங்கத்தியம், ஆச்சரிய சாங்கத்தியம், ஈவன் சஜன சாங்கத்தியம் நம்ம மாஸ்டர் ஒரே பீரியட்ல ஒரே லெவல்ல ஆன்மீக புரிதல் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்க சோல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் இந்த செஷன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர். ஏன்னா அப்பதான் நம்ம ஞானம் பெறுவோம். அண்ட் நம்ம இப்போ கோவில்ல தான் தெய்வம் இருக்குன்றது நம்ம எல்லாருமே நம்புறோம். ஏன்னா அங்க அந்த புனிதமான விஷயம், ஒரு பாசிட்டிவ்னஸ் இதெல்லாம் இருக்கிறதால அங்க தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம இது செய்யறோம். சோ இப்ப இந்த நம்ம வீட்டுல கூட இப்ப நம்ம பிரமிட் வச்சிருக்கோம். ஒரு பிரமிடை வச்சுட்டு நம்ம இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மல்டிபிள் ஆக ஆக வீடு கூட ஒரு கோயிலா மாறுது. சோ எப்போ நம்ம வீடு கோயிலா மாத்துறோமோ நம்ம வீட்லயே மாஸ்டர்ஸ் தங்குவாங்க. சோ அவங்க பிரசன்ஸ், அவங்களோட இந்த எனர்ஜி பிரசன்ஸ், மாஸ்டர்ஸ் பிரசன்ஸ் இதெல்லாம் தான் காப்பாத்திருக்கு உங்களை. சோ நம்ம வீட்டை கோயிலா வைக்கும் போது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தவிர்க்கலாம். ஆனா கர்மா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நம்ம தியான சக்தியால, இந்த சக்தியால 80% நம்ம கர்மாவை கழிக்கலாம். ஆனா 20% நம்ம பட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த 20% நம்ம அக்செப்ட் பண்ணும் போதுதான் அந்த விஷயம் திரும்ப நம்ம அந்த தவறுகள் பண்ணாம இருக்கும். அதுலயே நமக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம திரும்ப தப்பு பண்ணுவோம் இல்லையா? அதனால எந்த மாதிரி விஷயங்கள், எந்த கவலைகள், கஷ்டங்கள் ஆனாலும் 80% உங்களுக்கு தியான சக்தி, இந்த பிரமிட் ஆற்றல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து வெளியே கொண்டு வரும். சோ 20% மட்டும்தான் நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாஸ்டர்ஸ் உங்களுக்கு அவ்வளவு நேரம் தாங்கி இருக்காங்க. அவங்க நீங்க அப்படி வெளியே போனதும் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 6 மாசமாவே அந்த சிதிலம் அடைஞ்ச அந்த ஒரு பார்ட் இருக்கு. நான் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தப்போ பார்த்துட்டு பிளம்பர்ல மேசனை வர சொல்லி அந்த இடத்துல கொத்தி விட்டு பூசிட்டு மேல கோட்டையம் சிமெண்ட் அப்புறம் பிரைமரி அதெல்லாம் அடிச்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் இல்லாம சாதாரணமா இருந்து ஒரு 2-3 மந்த்ஸ் லைட்டா கிராக் விட ஆரம்பிச்சிருந்து. 2-3 நாளா கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது. நான் கொஞ்சம் கேர் எடுத்திருக்கணும். சரி, அது பக்கு தானே விட்டு இருக்குது, மீறி போனா சுண்ணாம்பு கீழே விழுகு போது, அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க ஒரு லெசனா எடுத்துக்கோங்க. இது இப்ப நம்மள மாஸ்டர்ஸ் இப்ப காப்பாத்தி இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, அங்க சரி பார்த்துக்கணும். எஸ் மேம். அங்க சரியான ஆளை வச்சு கரெக்டான நீங்க இந்த ஒர்க்ஸ்க்கு எல்லாமே நம்ம காசு பார்க்க கூடாது. பர்ஃபெக்ஷன் அங்க நல்லா பண்ற ஆளை தான் நம்ம இது பண்ணிக்கணும். சோ அப்படி பார்த்து நீங்க நல்ல ஒரு பர்சன்ஸ வச்சு ரிப்பேர் கரெக்டா பண்ணிக்கோங்க. இது அவங்க நமக்கு இந்த வாட்டி காப்பாத்தி கொடுத்துட்டு நான் இப்ப காப்பாத்திட்டேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நான் இருக்கிற பில்டிங் 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஓல்டு பில்டிங் ஆயிடுச்சு. சோ இது வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க வீட்டுக்கு வர்றவங்க, கொஞ்சம் மேல சீலிங் எல்லாம் கிராக் ஆயிட்டு பாத்தீங்கன்னு.
நான் இது ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு சன்னும் டாக்டர்லாம் 2 பேரும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் வந்து பார்த்து இம்மிடியேட்டா நம்ம ஒண்ணு எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசு கட்டலாம். அது வரைக்கும் இன்னைக்கே வந்து நீங்க வேற வீடு பார்த்து போகணும். நீங்க வீடெல்லாம் கூட பார்த்தாச்சு, அட்வான்ஸ் கொடுக்குறதுலாம் இருந்துச்சு. நாளைக்கே நம்ம பொருள் எடுத்துட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் எடுத்து கொஞ்சம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம புது பில்டிங்கே கட்டிடலாம். இது வந்து உயிர் போற நிலைமையில இருந்து காப்பாத்தி இருக்குது, போதும், இதுக்கு மேல சோதனைக்கு நீங்க ஆளாக வேண்டாம் அப்படின்னாங்க. ஓகேம்மா, நான் அக்செப்ட் பண்ணி அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குமா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் கூட இப்போ அவரு ராஜாமணி சார் சொன்னாரு, அவரு 15 இயர்ஸா இல்லை கண்ணாடி போட்டிருந்தேன், மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்ணாடி போடுறது இல்லைன்னு. பட் இவர் எங்கிட்ட வந்து நேரடியாக இதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம செஷன்ல தான் அது சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப அவர் கண்ணாடி போடுறது எனக்கு தெரியாது. நான் 35 இயர்ஸ் 35th இயர்ல இருந்து இப்போ 58 மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணாடி போட்டது இதுல அறிமுகமானேன். இப்போ ஒரு 5-6 மாசம் வந்து நவம்பர்ல இருந்து நான் போடுறது இல்லை. ஆனா சார் வந்து அதை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. உண்மையாவே கண் பார்வை சரி பண்ணி கொடுக்குது தியானம் அப்படிங்கிறதுக்கு நானும் ராஜாமணி சார் ஒரு உதாரணம். ஈவன் அவர் வந்து அந்த அந்த புக்ல இருந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அதை எழுதி வச்சு அவர் பார்த்து தான் சொன்னார். ஆனா அவர் பார்க்கும்போது அந்த கண்ணை வந்து இப்படி குறுக்கவோ எதுவுமே செய்யல, ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. அதே மாதிரி நம்ம வீடியோல அவர் பாக்குறப்ப தெரியுது அவர் கண்ணு வந்து சுருங்கவே இல்லை, நல்லா ஒரு அருமையா பேசினாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேமா. இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க மற்ற மாஸ்டர்ஸ் இது கேட்டதுக்காக எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேமா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சார். வேற யாராவது பேசுறீங்களா மாஸ்டர்ஸ்? பிரியா பேசுறீங்களா? வீடியோ ஆன் பண்ணீங்க, அவங்க வந்ததே லேட் இல்லையா? மேம் வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க தேவ் மேம். எல்லாரும் சொன்ன நான் 2005ல இருந்து கண்ணாடி போட்டிருந்தேன். 17 வரைக்கும் கண்ணாடி போட்டேன். 2017 வரைக்கும். 2017 அப்புறம் கண்ணாடி இப்ப வரைக்கும் போடல. அப்படியே நீங்க என்ன பண்ணீங்க? மேனேஜ் பண்ணிருக்கேன். எதுவுமே மெடிடேஷன் தான். மெடிடேஷன் பண்ண அப்புறமா தான் கண்ணாடி போடல அப்படின்றது கரெக்டா சொல்லணும், எல்லாருக்கும் புரியணும்ல. கரெக்ட். ஆனா எனக்கு இன்னும் ஒரு இந்த பிரமிடு தான் வாங்கணும் மேம். வாங்கினா இன்னும் கொஞ்சம் என்னோட தெய்வம் மேம், நீங்க எனக்கு வீட்டுக்கு வந்தாதான் பிரமிடு இல்ல. யாருக்கு சென்னையில இருக்கிறவங்க என் வீட்டுக்கு வந்தாலும் பிரமிடு இல்லன்னா இல்ல, சரியா? ஓகே மேம். ஓகே. ஆமா, அப்பதான் நீங்க வருவீங்க. தூரமா இருக்குன்னு ஒரு யோசனை தான் மேம், வேற ஒண்ணும் இல்ல. தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ரொம்ப இப்ப நான் பெருங்குடி போன எவ்வளவு நேரம் தெரியுமா? 1.5 hour. இப்ப வரும்போது டிராபிக் 2.5 hours ஆச்சு. தெய்வம் மேடம் ராஜாமணி சார் ஜோலார்பேட்டையில இருக்காருமா. அவர் சென்னை வந்து அவருக்கு ஒரு பெர்மிட் வாங்கிட்டு எனக்கு ஒரு பெர்மிட் வாங்கிட்டு ரெண்டு கையில தூக்கிட்டு 2 கையில எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு ஜோலார்பேட்டை கொண்டு போய் அவரோட பெர்மிட்டை வச்சுட்டு எனக்கு கோயம்புத்தூருக்கு அவர் பெர்மிட் கொண்டு வந்து கொடுத்தாருமா. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆளை கூட்டிட்டு போங்க, முடியாது ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போறேன், நான் தூக்கிட்டு போயிடுவேன் மேடம் அப்படின்றாரு அவரு. சூப்பர். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வைராக்கியமும் உத்வேகமும் உங்களுக்கு வந்திருக்கு. கையில வந்தோடனே ஒரு சக்தி நல்லா மெயின்டைன் பண்றாங்க. கரெக்ட். எஸ் மேடம். சந்திரகலா மேடம், ராஜாமணி சார் நடராஜன் சார் 2 பேருமே பாடி உண்மையாவே பயங்கர ஃபிட்டா வச்சிருக்காங்க. அந்த ஒரு 20 இருந்து 25 வயசு இளைஞர் எந்த அளவுக்கு பாடி வச்சிருப்பாங்களோ
அந்த அளவுக்கு அவங்க பாடி வச்சிருக்காங்க. அவங்க வள்ளலார் குரூப்ல சேர்ந்து நிறைய யோகாசனம் கத்து வச்சிருக்காங்க. கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே மணிக்கணக்கில் தியானம் பண்றாங்க. சோ அந்த 2 சேர்ந்துதான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு பவர் கொடுத்துருக்குது அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன். எஸ் சார், எஸ் சார். ஏன்னா இப்போ நான் எல்லாம் தியானம் பண்றேன், எல்லாம் பண்றேன், பட் பாடி ஃபிட்னஸ் இன்னும் இல்ல எனக்கு. அந்த பாடி ஃபிட்னஸ்க்கு நானும் ஒர்க் பண்ணணும். ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ். வேற யாராவது? ராஜாமணி சார் ஏதாவது சொல்லணுமா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் ஒண்ணு இல்ல மாஸ்டர், இந்த புக்கு வந்துட்டு லைப்ரரியில எடுத்து படிச்சேன் மாஸ்டர். படிச்சு 3 நாள்ல வந்துட்டு இந்த எப்படா அந்த புத்தகையா எப்படி போயிட்டு அந்த புத்தர் ஞானம் பெற்ற இடத்த எப்படி போய் பார்ப்போன்ட்டு ஒரு இதுல இருந்தேன் மாஸ்டர். இந்த புக்கு படிச்சிருந்த ஒரு 3வது நாள் வந்துட்டு நண்பர்கள் டூர் போறாங்கன்ட்டு அவங்க வந்துட்டு ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயினுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க மாஸ்டர். நான் அவங்கள சந்திச்சது 3 நாள் தான் மாஸ்டர். டூர் போறதுக்கு முன்னாடி 3 நாள் தான் மாஸ்டர். நானும் இவங்க கூட போகணுமேன்ட்டு இது பண்ண பிறகு அதுக்கு பிறகு ஏற்பாடு பண்ணி நானும் போயிட்டு அந்த புத்தகையா போயிட்டு நம்மளுடைய புத்த ஞானம் புத்தர் வந்து எங்க போதி ஞானம் பெற்றாரோ அந்த இடத்துல போய் உக்காந்து தியானம் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு எனர்ஜி சொல்ல முடியாது மாஸ்டர். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுத்தது மாஸ்டர். அதே மாதிரி அந்த ஐவதி, காசி, அப்புறமா கும்பமேளா இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ஒரு சின்ன புக்கு வந்துட்டு நம்ம படிச்சதுனால இவ்வளவு வந்து கொண்டு போயிட்டு ஞானத்தை கொடுத்ததுன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அருமையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ அந்த இது பாருங்க, உங்களுக்கு வந்து புத்தரோட அருள் வந்துருச்சு. அங்க போனீங்க, அந்த புக்கை பத்தி அந்த புக்ல இருக்கிற புத்தரோட கதை பத்தி அழகா சொல்லிட்டீங்க. ஸோ இப்ப நீங்க வந்து அடுத்த கட்டம் போயிட்டீங்க. தியானத்துல இந்த எனர்ஜி லெவல்ஸ்ல அடுத்த கட்டம் போயிட்டீங்க. ஞானம் அப்படின்றது அடைஞ்சிட்டீங்க. இனிமே சேவைதான், வேற ஒண்ணும் கிடையாது. சந்தோஷம் மாஸ்டர். மாஸ்டருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் மாஸ்டர். அதே மாதிரி அந்த ஒரு புக்கு வந்துட்டு என்ன இந்த அளவுக்கு கொண்டு போனதுன்றது நினைச்சு கூட பார்க்கலாம் மாஸ்டர். அது அந்த உள்முகமா நமக்கு அந்த சப்போர்ட் இல்லாம நம்ம வந்து வெளிமுகமா பேச முடியாது. இந்த இன்னர்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வந்துருச்சு. அந்த எனர்ஜி லெவல் வந்து கூடி இருக்கு. அது கூடினதாலதான் அந்த புத்த காயில நீங்க போய் தியானம் பண்ணிருக்கீங்க. அந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் ஆயிருக்கு. அது ப்ரமோட் ஆனதுதான் உங்களை வந்து இவ்வளவு பேச வச்சிருக்கு. நானும் எப்போ சொல்லுவேன், நீங்களும் ஓகேன்னு சொல்லுவீங்க, ஆனா வரவே மாட்டீங்க. சோ இப்ப வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒரு கேப் இல்லாம ஒரு பிசர் இல்லாம அப்படியே நல்ல படன்னு அழகா பேசிட்டீங்க சார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார். நீதி பாலஸ் மாஸ்டர், இப்ப நம்ம ராஜாமணி மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம இப்ப இந்த பிரமிடு வாங்குறவங்களுக்கும் நம்ம பத்ரிஜியோட அந்த புக்கும் பிளஸ் நம்ம பிரமிடோட அந்த பவர், அதை பத்தி பிரமிட பத்தி புக்கும் அது சேர்த்து வந்து நம்ம வாங்கிக்கலாமாங்க மாஸ்டர்? இப்ப அது நம்ம வந்து ஆந்திரால இருந்து வருது சார். இவங்க கிட்ட தமிழ் புக்ஸ் அவைலபிளா இருக்காது. ராஜாமணி சார் தான் நமக்கு புக்ஸ் எல்லாம் அனுப்பணும். ஏன்னா அவங்கதான் லைப்ரரி கிட்ட இருக்காங்க. அவங்க கிட்டதான் எல்லாம் ஜோலார்பேட்ல தான் நமக்கு அங்க வாணியம்பாடியில தான் தமிழ் புக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. ராஜாமணி சார் புக்ஸ் எல்லாருமே ராஜாமணி சாரை ரெஃபர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அவர் போஸ்ட் பண்ணிடுவாரு. நல்லது மாஸ்டர். அப்ப இது என்ன புக்னு சொல்லுங்க மாஸ்டர், நான் வந்துட்டு மாஸ்டர் நம்ம பத்ரிஜியோட புக்கும் பிளஸ் நம்ம பிரமிடோட. சார் அவர் என்ன கேக்குறாருன்னா பிரமிட் சக்தி புக்கு, பத்ரிஜியோட ஞானத்துல என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேக்குறாங்க. நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அதுல அவங்க கேக்குறது வந்து திரும்ப நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க அவங்களுக்கு. மேடம் அகஸ்தியர் பிரமிட்ல என்ன புக் ரெடியா இருக்குங்கிறது அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருந்தாங்க. அது எல்லா குரூப்லயும் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஆமா, சூர்யா மேடம் கூட அந்த ஒர்க்ஸ் இன் பிஎஸ்எஸ்எம்ல போட்டு அது வந்து எல்லா குரூப்லயும் வர்ற மாதிரி மேடம் கிட்ட சொல்லி அவங்களும் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு நான் மறுபடியும் அதை ஷேர் பண்றேன். நானு அதை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க.
அதுல பார்த்தா ஒரு போன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த புக் எல்லாம் ஸ்டாக் இருந்தது. இப்ப இருக்கா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுல போன் நம்பர் இருக்கு. அந்த போன் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த புக் வேணும், இருக்கா, எவ்வளவு அனுப்புறது, எந்த நம்பருக்கு ஜிபே பண்றதுன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த புக்கு இந்த அட்ரஸ்க்கு வேணும்னு சொல்லி உங்களுடைய பேரு, உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் நீங்க எழுதணும் வித் பின்கோடு நம்பர் அண்ட் செல் நம்பரோட நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொரியர்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. சரி மாஸ்டர், இல்ல மாஸ்டர். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். நீதிபாலா சார், எத்தனை நம்பர்ஸ் வேணும் உங்களுக்கு, என்ன புக் எத்தனை நம்பர்ஸ் வேணும்ன்றது நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க டைரக்டாவும் பேசலாம், இல்ல ராஜாமணி சாருக்கும் சொல்லலாம், எப்படியாச்சும் பரவாயில்ல. நல்லது மாஸ்டர், கண்டிப்பா மாஸ்டர். இப்ப எல்லா பிரமிடு இப்ப என்கிட்ட ஒரு 5 பிரமிடு வாங்குறாங்கன்னா நான் கம்பல்சரி வந்து இந்த 5 புக்கும் கண்டிப்பா கொடுக்கணுங்க மாஸ்டர். அப்படி அவங்க வாங்கினாலும் சரி என்னோட சார்பா கூட நான் கொடுத்துக்கிறேன் மாஸ்டர். அப்போனா நீங்க வந்து ஒரே வாட்டியா ஒரு 10-15 புக்கு வாங்கிடுங்க. சரிங்க மாஸ்டர். வீட்ல இருக்கட்டும். சரிங்க மாஸ்டர். இப்ப வந்து நம்ம யாருக்காவது சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது கூட நம்ம ஒரு புக்கு நம்ம கொடுக்குறோம். சோ அப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்குன்னா எக்ஸ்ட்ராவே வாங்குங்க. வாங்கிடுங்க. ஏன்னா வந்து திரும்ப திரும்ப நமக்கு பிரிண்ட்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்றது கஷ்டம். கண்டிப்பா. அதனால ஒரு 10 புக்ஸா வாங்கிக்கோங்க. நல்லது மாஸ்டர். இப்ப என்ன புக் அவைலபிளா இருக்குன்னு நம்ம ராஜாமணி மாஸ்டர் நம்ம வாட்ஸ்அப்ல போடுவாங்களா, இல்ல முரளி மாஸ்டர் போடுவாங்களா மாஸ்டர்? அவங்க லிஸ்ட் போடுறாங்க, செக் பண்றது ராஜாமணி சார் தான் செக் பண்ணுவேன்னா அவர் தான். ஆசிரமம் போன பிறகு சொல்றேன் மாஸ்டர், என்னென்ன புக் இருக்குதுன்றது உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன். நீங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நான் கொரியர்ல அனுப்பி விட்டுறேன் மாஸ்டர். நல்லது மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் யாரோ என்னோட அட்ரஸ் கேட்டீங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். நானு பிரியால யாரு இருக்கீங்க? பிரியா தானே கேட்டீங்க மெசேஜ்? பிரியா கணேஷ் எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு வாட்டி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அன்மியூட் பண்ண வரலையா? சொல்லுங்க. ஹலோ மேம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெருங்குளத்தூர்ல இருந்து பேசுறேன் மேம். பெருங்குளத்தூர். ஓகே. ஓகே, எனக்கு என்னோட நம்பர் இருக்கா உங்களுக்கு? இல்லங்க மேம், உங்க நம்பர் இல்ல. என்னோட நம்பர் இல்லையா? சார் நான் இதுல சாட்ல போடுறேன். ஓகே மேம். சென்ட் பண்ண வந்துச்சா? என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. என்ன டீடைல்ஸ் எது பேசினாலும் நீங்க ஆடியோ கூட வச்சிடலாம், நான் வந்து மெசேஜ் பண்றேன். மாஸ்டர் யாருக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜோ இல்ல டைப் மெசேஜ் ஏதோ ஒன்று பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் பார்த்த உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். மேடம், தமிழ் மெசேஜ் வேண்டாம், டைப்டு மெசேஜ்னா இங்கிலீஷ்ல போடணுமா? ஆமா, தமிழ் படிக்க வராது. தமிழ் என்ன தமிழ்ல போட்டீங்கன்னா நான் வேற யாராச்சும் கேட்கணும், ஹஸ்பண்டையோ இல்ல வேற யாராச்சும் கேட்கணும் நான். ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? எல்லோருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ சார். Thank you.